அந்த ஹெட் செஃப் வந்து ஒரு பெரிய பைய தூக்கிட்டு வெளியில போறாரு. அவர் போன நேரத்துல அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காரு. ஏற்கனவே அந்த அப்பா அந்த முதலாளியா நிக்கிறாரு. நீங்க வந்து இதுக்கு மேல இங்க வேலை செய்ய வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களோட செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம்ன்றாரு. அந்த செஃப் சைனால இருக்க பெய்ஜிங்ல இருந்து பிராக்னன்ட் டெல்ஸ் வரலாம் போற கடைசி வண்டி அது. ஹோட்டலோட செஃப் காய்கறி வெட்டிக்கிட்டே அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல அந்த அசிஸ்டன்ட்டும் சமைச்சுக்கிட்டே இருக்கான். இந்த செஃபோட சமையல சாப்பிடறதுக்காகவே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. நிறைய பேர் ஈவினிங் டைம்ல வந்து நல்லா ருசியா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அதை ருசிச்சு சாப்பிடும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகுதுன்னு வேற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டும் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. அங்க வரவங்களும் நல்லாவே பாராட்டிட்டு போறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரோட அம்மா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. வந்த கையோட அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க. சும்மா சுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போகும்போது அந்த ஹெட் செஃப் வந்து ஒரு பெரிய பைய தூக்கிட்டு வெளியில போறாரு. அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பையில வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட முடியும், இவர் எங்க இதை தூக்கிட்டு போறாருன்னு சந்தேகப்பட்ட அவங்க பையன் கிட்ட போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த பையனும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பண்றான். இந்த ஹெட் செஃப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரொம்ப நாளா இவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு, இவர் மேல எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாவோ இல்ல அவர் ஏதோ எடுத்துட்டு போனாரு, நீ ஏதாவது கண்காணி, இல்லைன்னா உன் கடை தான் நஷ்டமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போனோன்னா அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஹோட்டல் மேனேஜர் கூப்பிட்டு அவரை கொஞ்சம் கண்காணிக்க சொல்லியிருக்காரு. ஹோட்டல் மேனேஜரும் பாக்குறாரு. ரிட்டர்ன் போகும்போது அவ்வளவு பெரிய பைய தூக்கிட்டு போறாரு. அப்ப அந்த அம்மா சொன்னது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. போகும்போது ஒரு பெரிய பைய தூக்கிட்டு போறாருன்னு. இதை கேட்ட ஓனருக்கா பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம ஷெஃப்க்கு எங்க போறது, இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிறாரு. அப்பதான் இந்த ஓனருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஷெஃப் வரதுக்கு முன்னாடி இந்த கிச்சனுக்கு போய் பார்ப்போம். அங்க வந்து ஏர்லி மார்னிங் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த ஷெஃப்பை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போன நேரத்துல அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காரு. ஏற்கனவே அந்த அசிஸ்டன்ட் வந்து செஃப் மேல கான்ல தான் இருப்பாரு, ஏன்னா நிறைய வேலை சொல்றாருன்னு. இவர் போய் கேட்கும் போது இல்லாத போல அதெல்லாம் போட்டு குடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து காய்கறி மட்டும் தான் வெட்டுவாரு, மத்தபடி சமைக்கலாம் மாட்டாரு, நான் தான் எல்லாத்தையுமே சமைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஓனருக்கோ பயங்கரமான குஷி. அப்பா நம்மளுக்கு ஒரு செஃப் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்டயும் கேக்குறாரு, அவரோட சமையல் எல்லாமே நீ சேவியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றான், அவர் காய்கறி மட்டும் தான் வெட்டுவாரு, அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, அவரோட இன்கிரீடியன்ட் எல்லாமே எனக்கு தெரியும், நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஓனரோ இனிமே நீ தான் ஹெட் செஃப், அவரோட செஃப்போட சம்பளத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவனுக்கா பயங்கரமான குஷி. ஆஹா நம்ம ஹெட் செஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 7 மணிக்கு அந்த ஹோட்டல் செஃப் வந்து கிச்சனுக்குள்ள போறாரு. அப்ப அந்த முதலாளியா நிக்கிறாரு. நீங்க வந்து இதுக்கு மேல இங்க வேலை செய்ய வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களோட செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம்ன்றாரு. அந்த செஃப் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. அந்த முதலாளியா வந்து வேணாம் நீங்க போங்க அப்படி சொல்லிடுறாரு. எல்லாரும் முன்னாடி சொன்ன உடனே இவருக்கும் கொஞ்சம் அசிங்கமாயிடுது. ஹெட் செஃப் உடனே அசிஸ்டன்ட்ட கூப்பிடுறாரு. அசிஸ்டன்ட்டோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அவன் பம்பின்னு பின்னாடி போய் சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்த ஹெட் செஃப் ரொம்ப கோவம் ஆகி உங்க சம்பளம் வேணாம் ஒன்னும் வேணாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறாரு. அன்னைக்கு தான் முத நாள் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹெட் செஃப் மாதிரி சமைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க சாப்பிட்றதுக்கு. ஒன்னு ஆர்டர் பண்றாங்க, இவனும் சமைச்சு கொண்டு போய் வைக்கிறான். எப்பயுமே ருசிச்சு சாப்பிட்றவங்க வந்து இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமா சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து போய் பட்லர் கூப்பிடுறாரு, என்ன செஃப் மாறிட்டாங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு சாப்பாடுன்னு கேட்கறாரு. அதுக்கு உடனே அவனோ யாரும் மாறலையே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கஸ்டமருக்கு ரொம்ப கோவம் வருது. இல்ல சாப்பாடு மண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு போயிடுறாரு. இன்னொரு கஸ்டமரும் நான் இங்க 10 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த டேஸ்ட் கன்றாவியா இருக்கு, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் காசை வச்சுட்டு போயிடுறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாரும் பண்ணவும் ஓனருக்கோ பயங்கரமான கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் புதுசா அப்பாயிண்ட் பண்ண ஹெட் செஃப் கிட்ட போய் கேட்கறாரு, இந்த மாதிரி இன்னும் அவங்க சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு செஃப் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே நான் செஞ்சிருக்கேன், ஆனா வந்து யாருக்கும் பிடிக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அந்த ஹோட்டலோட எம்ப்ளாயி வந்து லீவுக்கு போயிருப்பான் மேரேஜ்க்காக. அவன் ரிட்டர்ன் வந்திருப்பான். சரி போய் முதலாளி கிட்ட பேசலான்னு போகும்போது அங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவனும் ஓரமா நின்று அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஓனர் வந்து ஹெட் செஃப் தூக்குன விஷயம் அவனுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிறது அவன் பாக்குறான். அப்புறமா போய் அந்த ஓனர் கிட்ட போய் கேட்கறான், ஏன் ஹெட் செஃப் போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஓனர் உடனே ஆமா அவன் திருட்டுத்தனம் பண்ணா, நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. அதுக்கு உடனே இந்த எம்ப்ளாயியோ அவர் எதுவும் திருட மாட்டாரு, நீங்க ஏன் அவர் திருடுனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பேக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளையா தூக்கின்னு போயினுங்கிறான், அது கிட்டத்தட்ட 5 டேபிளுக்கு சமைச்சு போடலாமே, அதே அவன் தூக்கின்னு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கத்தும் போது அப்பதான் இவர் சொல்றாரு, அவர் உங்களோட பொருளை தூக்கிட்டு போல சார், அவர் வந்து அவருடைய மசாலா ஐட்டம் அவரே காசு கொடுத்து வாங்கி வந்து இங்க சமைச்சு போடுவாரு, அதை திரும்பவும் அவர் தூக்கிட்டு போவாரு, அது அவரோட இன்கிரீடியன்ஸ், அது யார்கிட்டயும் அவர் சொல்ல கூட மாட்டாரு, எங்க வாங்குறாருன்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த இன்கிரீடியன்ஸோட சுவையினால் தான் வந்து இவ்வளவு பேர் வந்து சாப்பிடுறாங்க. இப்ப அது இல்லாததால தான் எல்லாருக்குமே வந்து கோவம் வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஓனரும் அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் கிட்ட கேக்குறாரு. அவரும் அவர் சமையல் பண்ணும்போது இதெல்லாம் போடுவாரு, இதெல்லாம் தான் இங்க சுவை கொடுக்குதா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஓனருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்படியே நாட்களும் போகுது. மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப
கம்மி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல வந்து இழுத்து மூடுற நிலைமைக்கே போயிடுறாங்க. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸும் வந்து வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டலே நஷ்டத்துக்கு போயிடுச்சு. ஆனா பாருங்க, இங்க இருந்து போன ஹெட் ஷெஃப் சின்ன லெவல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அது பெரிய பெரிய பிரான்ச் எல்லாம் திறந்து இப்ப பெரிய லெவல்ல அவர் இருக்காரு. சிம்பிளா ஒரு ஹெட் ஷெஃப் பகச்சுக்கினதுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அந்த ஹோட்டலுக்கு. இதுக்கு தான் தீர விசாரிக்காம எந்த பழியும் யாரு மேலயும் போடக்கூடாது. கட்சியில அந்த ஹோட்டலுக்கான நிலைமை தான் நம்மளுக்கும் ஆகும். ரெண்டாவது கதை எதை பத்தினா, இது 1995ல நடந்த ஒரு மர்மமான ஸ்டோரி. பஸ் நம்பர் 375 சைனால இருக்க பெய்ஜிங்ல இருந்து பிராக்னன்ட் டெல்சோர்லாம் போற கடைசி வண்டி அது. அந்த நேரத்துல அப்போ பஸ்ல பெருசா கூட்டம் இல்ல. கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு பாட்டி, ஒரு பையன், இவங்க தான் இருந்தாங்க. பஸ் சிட்டி எல்லாம் தாண்டி காட்டு வழியா போக ஆரம்பிச்சது. ரொம்ப நேரமா பஸ் காட்டு வழியா டிராவல் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு 3 பேர் கை போட்டு பஸ்ஸை நிறுத்துறாங்க. டிரைவரோ பஸ் நிறுத்திடுறாரு, உள்ளே ஏத்திடுறாரு. உடனே அந்த உள்ள உட்காந்து இந்த பாட்டி, எதுக்கு இவங்களை பஸ்ல ஏத்துறீங்க, பார்க்கவே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உடனே டிரைவரோ, அவங்க ஏதோ நாடகத்துல நடிச்சிட்டு வராங்க போல இருக்குது, பாருங்க பழைய காலத்து ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறாங்க, அவங்களும் பாவம் காட்டு வழியா நடந்து வராங்க, நம்ம தான் லாஸ்ட் பஸ் ஆச்சே, இனிமே பஸ்ஸே கிடையாது, அதனால தான் நான் ஏத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த 3 பேர் அந்த பஸ்ல ஏறி லாஸ்ட் சீட்ல உட்காந்துக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு இவங்க 3 பேர் மேல சந்தேகமாவே இருந்ததுனால திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரு இவங்கன்னு. கொஞ்சம் தூரம் காட்டு வழியா பஸ் போயிட்டே இருக்கு. கரெக்டா 4 ஸ்டாப் இருக்கு பிராக்னன்ட் டெல்ஸ் வரதுக்கு. அப்ப இந்த பாட்டி பெரியான தகராறு பண்ணி பஸ் டிரைவர் கிட்ட போய், என் பர்ஸை காணோம், இந்த பையன் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான், இவன் தான் எடுத்துட்டான், தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விடுங்கன்னு சொல்றாங்க. அந்த பையனும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான், நான் எப்படி பாட்டியோட பர்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பாட்டியோ, நீ தான் என் பர்ஸ் எடுத்துறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இது அந்த பஸ்ல பெரிய வாக்குவாதமாவே ஆயிருக்கு. உடனே அந்த டிரைவரோ ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாரு. அங்க போய் உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த பையனை இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே அந்த பையன் வந்து அந்த பாட்டி கேட்கறான், நான் உங்க முன்னாடி வந்து எதுவுமே எடுக்கல, ஏன் இப்படி இறக்கி விட்டீங்கன்னு சொல்லி அவன் திட்டுறான். அப்பதான் அந்த பாட்டி ஒண்ணு சொல்றாங்க, நான் பஸ்ஸுக்குள்ள திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன், அதை நீ பார்த்தல, அது எதுக்காகன்னு தெரியுமா, அங்க 3 பேர் ஏறினாங்கல்ல, அவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்கள நான் திரும்பி பார்க்கும்போது அவங்க உடம்புல காலே இல்ல, அதனாலதான் இந்த பஸ்ல இருந்து எப்படியாவது இறங்கணும்னு சொல்லிட்டு உன்னையே இறக்கி விட்டேன். இந்த பாட்டி இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பையனுக்கு அல்ல இல்ல, உள்ள வேற டிரைவரும் கண்டக்டர் இருந்தாங்களே, அவங்கள என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேட்கும்போது, அந்த டைம்ல நான் உன்னை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்கள அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சொன்னா அவங்க ஆனா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பையனும் அப்படியே வாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூட்டிட்டு போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூக்கத்துல எழுப்பினோன்னு ரொம்ப டென்ஷன் ஆறாரு. இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இதெல்லாம் நம்பத்துக்கு நான் ஆள் இல்ல, தயவுசெய்து கிளம்பிருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. காலையில விடுது 375 பஸ் இன்னும் டிபார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. அந்த பஸ்ஸை தேடி அலையறாங்க. 2 நாளாவது கிடைக்கல. 3வது நாள் தான் கிடைக்குது. பார்த்தா 5 பேர் இறந்துருக்காங்க. அதுல 3 பேர் வந்து பழைய காலத்து ஆளுங்க, 2 பேர் வந்து பஸ் கண்டக்டரும் டிரைவரும். இதுல ஒரு மர்மமான விஷயம் என்னன்னா, அந்த 3 பேரோட பாடி வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி டீகம்போஸ் ஆன பாடி மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட் இந்த பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இது ஒரு மர்மமாவே இருந்தது. நல்ல வேலை அந்த பாட்டியும் பையனும் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. 3வது கதை எதை பத்தினா, வீட்டுல ஒரு எலி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்குது. எதை வச்சாலும் வாயை வச்சுட்டு போயிடுது. ஆனால காண்டான ஓனர் ஒரு பூனையை வாங்கி வளர்க்குறாரு. பூனையை பார்த்தவொடனே எலிக்கு பயம் வந்துச்சு. அதை பார்த்த ஓனர் வந்து பூனைக்கு நல்லா தீனி போட்டா பூனை எலியை விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு வஞ்சர மீன், கெளுத்தி மீன் எல்லாத்தையும் போடுறாரு. பூனையை நல்லா வந்து ஹெல்த்தி ஆகுது. அதுக்கப்புறமா தான் பூனை அதோட வேலையை காட்டிடுச்சு. அது எல்லாத்தையும் துண்ணு போட்டு தூங்குது. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி பூனை குண்டாயிடுது. அது கண் எதிர்க்க எலி வந்து போனா கூட கண்டுக்கவே மாட்டேங்குது. எலியோ ஜாலியா வளர்த்திட்டு இருக்குது. இதை பார்த்த ஓனர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாய் வளர்க்கலாம், நாயை வளர்த்தா இந்த பூனையும் திருந்தோம், அந்த எலியும் ஓடும் நினைக்கிறாரு. நாயையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நாய் வந்த உடனே அந்த பூனையும் பயந்து திருந்துடுது, அந்த எலியும் பயந்து வரதில்ல. இதனால சந்தோஷப்பட்ட ஓனர் நாய்க்கு நல்லபடியா தீனி எல்லாமே வாங்கி போடுறாரு. எலும்பு தூண்டுல இருந்து ஹை கிளாஸ் தீனி வரல வாங்கி போடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பூனை பண்ண அதே தப்ப நாயும் பண்ண ஆரம்பிச்சுட்டு திண்டு திண்டு தூங்கிட்டு இருக்கு. நாய் வந்து தூங்குறதால எலி அதை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்குது. வந்து போய் எல்லாத்தையும் சாப்பிடுது. இதை பார்த்த டென்ஷன் ஆன ஓனர் வந்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம சரி வேற வழியே இல்லாம எலி மருந்து வைப்போம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த ஓனரும் நல்லா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நல்ல பவர்ஃபுல்லான எலி மருந்தை வாங்கி ஃபுட்ல கலந்து வைக்கிறாரு. இதை பார்த்த எலி ஐயா நல்ல ஃபுட்டு கட்சி சொல்லிட்டு வந்து சாப்பிட வருது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது ஏன் ஸ்மெல் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு விலகி போயிடுது. வழக்கமா தூங்கிட்டு இருந்த பூனையை நான் எந்திரிச்சுதுங்க. புதுசா ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கும்போது பல ஃபுட் இருக்கு. 2மே வந்து போட்டி போடாம சாப்பிட்டுதுங்க. பார்த்தா மறுநாளே 2ம் காலி. எலி எப்பவுமே அப்டேட்டடா இருந்திருக்கு. அதனால தான் வந்து எலி உஷாரா தப்பிச்சிச்சு. ஆனா பூனை வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்ததுனால 2மே காலி ஆயிடுச்சு. 5வது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, இந்த லாஜுமட் லைட் ஹவுஸ்ல 8 கோடி ரூபாய் சம்பளம் தராங்களா. பிரான்ஸ் நாட்டுல இருக்குது லைட் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் 8 கோடி ரூபாய் சம்பளமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா 8 கோடி ரூபாய் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு தான். ஆனா ஏன் அவ்வளவு சம்பளம் தராங்கன்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன், அது கடலுக்கு நடுவுல இருக்கு. மிகப்பெரிய அலைகள் வந்து தாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்யறவங்க அடிக்கடி குளிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கதான் அலை வந்துகிட்டே இருக்குமே, நம்மளால எங்க குளிக்காம இருக்க முடியும். சில நேரத்துல அங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த அலைகள் மரண பீதியை உண்டாக்கும். ஏன்னா அந்த லைட் ஹவுஸோட ரூஃப் டாப் வேர்லாம் அலை வரணும் பாத்துக்கோங்களேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு கீழே
இன்னொரு விஷயமும் பார்த்தா இதை வந்து 1991லயே வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்களா, அங்க யாருக்குமே வேலை கிடையாது. கரெக்ட் தான். இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸா தான் இருக்கும். ஆனா என்ன மீன் பூச்சி அழகா சாப்பிடலாம். சரி ஓகே, இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. 6வது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, ஏஐ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க, ஆனா அந்த ஏஐயால பல பேரோட வேலை போகுதுன்னு சொல்றாங்க. அது பத்தாத குறைக்கு இப்போ புதுசா ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க, அதுதான் சர்வீஸ் ரோபோட். இது வேலை செய்யறது பார்த்தா வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு பெரிய ஆப்பா இருக்கும் போல இருக்குது. கிட்டத்தட்ட குக்கிங்ல இருந்து எல்லாமே பண்ணுது இது. பெரும்பாலும் எல்லா ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த சர்வீஸ் வேலையெல்லாம் வந்து துணி துவைக்கிறது, சமைக்கிறது, அந்த வேலையெல்லாம் இந்த ரோபோ ரொம்ப அழகா பண்ணி காட்டுது. இந்த ரோபோட் வந்து இப்ப லான்ச்சிங்ல தான் இருக்கு. ஆனா டேட் எதுவும் சொல்ல. இது வந்து எலான் மஸ்க் நிறுவனம் தான் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 7வது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா, பல நாளா தண்ணி காட்டிட்டு இருந்த ஒண்ணு வந்து இன்னைக்கு தான் போராடி புடிச்சிருக்காங்க பாத்தியா. எது அது தண்ணி காட்டியிருந்தது? அதுக்கு முதல்ல அந்த வீடியோ பாரு, என்னதான் தெரியுதுன்னு உனக்கு தெரியும். என்னது? அட என்ன தல அது அம்மா பெருசாகுது முதல்ல அங்க. அதைத்தான் நானும் சொன்னேன், அந்த முதல்ல அவ்வளோ தண்ணி காட்டியிருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்து அதை வெளில எடுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எந்த நேரத்தில் வெளியில வந்து கடிக்குமோன்ற ஒரு பயத்துலயும் இருந்திருக்காங்க. அவங்க அதை எப்படி ட்ராப் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாத்தெல்லாம் போயிருக்கு, வாத்தை பார்த்தாவது அது வரும்னு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த வலையையும் போட்டிருக்காங்க. வலையில வந்து அந்த வாய் போய் மாட்டிக்கிச்சு. அதனால வந்து ஐயா மாட்டிக்கிட்டாரு. வெளியில இழுக்கிறதுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த 2 பேரும். பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ பெருசா வாயை திறக்குது, கச்சிரம் பழகுது. அது தெரியுதா அதோட வாய் எவ்வளவு பெருசாகுதுன்னு. அது மட்டும் இல்லாம அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க சொன்னல, அதை வெளியில இழுக்கிறதுக்கு அதுக்கு மேல கஷ்டப்பட்டாங்க. அடங்கோனியா, இது எங்க நடந்தது? அதுவா யூஎஸ்ல இருக்க புளோரிடால தான் நடந்தது. அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்க தூக்கிட்டு போறது வந்து ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்தது பாக்குறதுக்கு. இருந்தாலும் அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கும் போது இந்த மிருகத்தை கண்டிப்பா பிடிச்சிதான் ஆகணும். சரி ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேங்க.